வணக்கம் நண்பர்களே. 52 அதிகாரத்த நம்ம முடிச்சுட்டோம். திருக்குறள்ல 52 அதிகாரம் வரைக்கும் நாம பார்த்து முடிக்கிறோம். இப்போ இன்னைக்கு நாம 53வது அதிகாரத்த பார்க்க போறோம். 53வது அதிகாரம் என்னன்னா, சுற்றம் தழால். சுற்றத்தை தழுவி வாழுது. சுற்றத்தை விட்டு விலகிச் செல்லாமல் சுற்றத்தோடு வாழ். அது இந்த சுற்றம் தலால் அப்படிங்கிறது இந்த காலத்துல கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு அந்த சுற்றத்தாரோட நேசித்து இருத்தல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவா. அந்த சுற்றம் தழால் தழுவுதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல வள்ளுவர் அதை எப்படி சிலாகித்து சொல்கிறார். அந்த சுற்றங்களை நாம போற்றி, அந்த சொந்தங்களை எல்லாம் போற்றி வாழ்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றோம். இதுல இன்னைக்கு இந்த முதல் குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு அவரு போடுற அந்த அந்த சொற்கள்லாம் பாத்தீங்கன்னா, அது ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த சுற்றுலால முதல் குறள்ல அவர் சொல்லும்போது சொல்றாரு, பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. இப்போ அந்த பற்றற்ற கண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நாம என்னடா பற்றற்றம் அப்படின்னு சொல்லி வருது. இது என்ன? இது இந்த துறவிகள் பற்றற்று வாழக்கூடிய அந்த சூழ்நிலைய, அதுக்கு தானே இந்த பற்றற்றங்கிற அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லுவோம். வள்ளுவர் பற்றற்றன்னு சொல்றாரு. இது எதை சொல்றதுக்காக அந்த பற்றற்றங்கிறத போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் போடக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அந்த இடத்துக்கு அது ஒரு பெரிய வார்த்தை. அவரு சொல்லக்கூடிய நிலை அந்த வார்த்தைக்கு உள்ள நிலை அந்த சுற்றத்தார்களிடத்துல ஒரு தோன்றக்கூடிய ஒண்ணு இல்லை. அதாவது பற்றற்ற கண்ணும் அப்படின்னா, பிரியம் இல்லாமல் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்காமல் அந்த ஒரு நிலைக்கு தான் அந்த பற்றற்ற அப்படிங்கிறது போடுற. அவர் என்னது பேசிக்கொள்ளாத, ரொம்ப நாளா பேசாதவங்க அப்படின்னு அந்த மாதிரி உள்ளதுதான் என்ன அர்த்தம். இப்ப ரொம்ப நாள் பேசாம இருப்பாங்க, வருஷம் கூட ஆயிரும். வருஷம்னா சில நேரத்துக்கு எவ்வளவோ வருஷங்கள் ஆயிரும். அப்படிதான் இருந்துட்டு திருப்பி ஒரு சந்தர்ப்பத்துல அதுக்கப்புறம் கூடுவாங்க. இந்த மாதிரி இதுகளுக்கு தான் அந்த பற்றற்றங்கிற ஒரு போடுற. இந்த பற்றற்றங்கிற இந்த பெரிய வார்த்தை எதுக்காகன்னா, அவங்க அந்த ஒரு சுற்றமா வாழக்கூடிய இடங்கள்ல அந்த பற்றுதல் இல்லாம அந்த போய் அப்படி பிரிஞ்சிருந்தாங்க. அந்த ஒருவருக்கொரு உள்ள உறவுகள் எல்லாம் அந்த மாதிரி போயிருக்கு. அதாவது அதுக்கு வேற ஒரு வார்த்தையை அவர் எடுக்கிறார். சண்டை போட்டவருக்கு பின்னும் அப்படின்னு மனஸ்தாபம் உள்ளவர்கள் அப்படி அந்த மாதிரிலாம் எந்த இதுகளும் இல்லை. ஆனா எதனாலையும் இந்த பிரிவு வரும். ஆனா அதை சொல்லும் பற்றற்ற கண் அப்படின்னு சொல்லி அதையே ஒரு பெரிய நிலையா தூக்கி வைக்கிறார்.
அந்த பற்றற்ற கண்ணும் அ அப்படிலாம் இருந்துட்டு, திரும்ப வந்து அந்த பழைமை, நட்பு, தெரிஞ்சவங்க, நமக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்பி வரக்கூடிய பழமைலாம் ரொம்ப காலமான ஒரு இது. ரொம்ப எங்களுக்கு வந்து எங்க தாத்தாவுக்கு பூட்டனுக்கு மேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வரும். சும்மா சாதாரணமா எங்க அப்பாவுக்கு ஆ சித்தப்பா மகன் அல்லது பெரியப்பா மகன் அந்த லெவல்ல வராது. எங்க தாத்தாவுக்கு அந்த எங்க பூட்டனுக்கு அதுக்கு மேல அப்படின்னு அதுதான் பழமை. இப்பல்லாம் வந்து அதுல வந்து அதாவது ரொம்ப காலம் பிரிவு ஏற்பட்டாலும், அந்த பிரிவு ஏற்பட்டதற்கு அப்புறம் அந்த இது அ அந்த பழமையை வந்து ஏதோ பாராட்டும் பொழுது, அது வந்து அந்த சொந்தங்களா சுற்றத்தார் கண்ணே அவங்க அவங்க தான். அதுல வந்து அந்த சுற்றத்தாரா இருக்கும்பொழுது அவன் தான் அத சொல்லுவான். "ஏய் எங்க இவங்க எங்க தாத்தா, இவங்க தாத்தா" அதுக்கெல்லாம் முன்னால வந்து அது இருந்தது. அந்த ஊர்கள்ல, அந்த கிராமங்கள்ல இருந்தும் பிறகு அப்படி இப்படின்னு வந்தாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு வந்து கடைசியில அ எங்களுக்கு பார்த்தாச்சுன்னா ரொம்ப வேண்டியவங்களா இருக்காங்க. எங்களுக்கு இவங்க அந்த சொந்தத்துல உள்ளவங்க. அப்படின்னு சொல்லி, இத வந்து யார் பாராட்டுவான்னா, அந்த சுற்றத்தார்கள். அவன் தான் இத சொல்லுவான். எவ்வளவு காலம் விடுபட்டு போனாலும், அவன் தான் வந்து அந்த சுற்றம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். அந்த சுற்றத்தார் வந்து அந்த பழைய சொந்தங்கள் தங்களோட வந்து அத சேரும்போது, அவங்க அடையிற மகிழ்ச்சி அத சொல்றது, வைக்கிறது அப்படிலாம் பார்த்தா, அவ்வளவு ஒரு பிரமாதம். அத ம் அதுக்கு அவரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் அப்படிப்பட்ட வார்த்தை. ஒரு இலக்கியத்துல வந்து அதுவும் திருவள்ளுவருடைய திருக்குறள்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைய வந்து அவர் வந்து உபயோகிக்கிற அந்த வார்த்தைகள் தான் அதனுடைய மகத்துவத்துக்கு காரணம். சும்மா எதையோ ஒண்ணு எவ்வளவோ கால சண்டைக்கு பிறகும் பற்றற்றங்கிறது எவ்வளவோ கால சண்டைக்கு பிறகும் அப்படின்லாம் அதுதான் உண்மை. ஆனா, அத சொல்லும் பொழுது என்னமோ ஒரு பெரிய ஒரு முனிவர்கள் வந்து பற்றற்று இருந்த மாரி உள்ள ஒரு நிலைய மக்கள் சாதாரணமாக பழகும் பொழுது, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு நட்பின்மை, ஒரு கோபதாபங்கள், இதனால ஏற்படக்கூடிய பிரிவு. அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப காலமா பிரிஞ்சு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது, அதற்கு வந்து அவர் சொல்ற வார்த்தை, பற்றற்ற கண். அதுதான் வந்து திருக்குறளுடைய திருக்குறள்ல வந்து நாம வந்து அ அதாவது உள் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் அது மேலே அதன் மேலே பொதிந்திருக்கும் ஆடை. அதாவது மொழி என்னும் ஆடை. அதுகளை எல்லாம் அந்த மேல உள்ள வார்த்தைகள், உள்ளே உள்ள பொருள், இதுகளை எல்லாம் இதுதாங்க திருக்குறளை வந்து மேம்படுத்துது. படிக்கக்கூடிய நம்மளையும் மேம்படுத்தும். பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே. அந்த சுற்றத்தார் தான் வந்து அத வந்து பாராட்டி, அந்த இத இது பண்ணி கடைசில அவங்க அத சேருவாங்க. ஆக சுற்றம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நாம தெரிஞ்சுக்கிடணும். பார்ப்போம். இன்னும் ஒவ்வொரு குரல்ல என்னென்ன சொல்றாங்க. அதுவரை நன்றி உரை.